ஈரான் இந்த ஜெருசல தினத்தை வேற லெவல்ல இன்றைக்கு கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு சொன்னா இப்ப ஜெருசலம் நகரத்தை குறி வச்சு டெல் அவீவ் நகரத்தை குறி வச்சு 2 பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த பாலிஸ்டிக் மிசைல் வந்து இருக்கிறது இந்த செல்ல பிள்ளையில இஸ்ரேல நானெல்லாம் பாலூட்டி வளர்த்த பாம்பை பாலூட்டி வளர்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க தெரியும் தானே. அப்படி மத்திய கிழக்குல இன்றைக்கு இருக்கிற ஒரு பாம்பு தான் இஸ்ரேல். காசாவினுடைய போராளிகள் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்களினுடைய பெரும்பாலானவங்க வந்து பிணப்பெட்டிகள் மூலமாக மட்டுமே அவர்களுடைய வீடுகளுக்கு வந்து சேர்ந்தாங்க. படுதோல்வி அடைந்து விட்டது இஸ்ரேல் தரைவழி தாக்குதல் மூலமாக. இன்றைய நாளுக்குரிய நம்மளுடைய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தம் மட்டுமில்லை, உலகத்தில் நடந்து கொண்டு வர முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நிறைய தகவல்கள் எடுக்காம உறுதி செய்யப்பட்ட முக்கியமான தகவல்களை மட்டும் எடுத்து அதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைய நாளினுடைய முதற்கட்ட செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சன், அதாவது ஊடக பேச்சாளர் முக்கியமான கருத்து ஒன்று சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு சொன்னா ரத்வான் போர்சஸினுடைய முக்கியமான தளபதி ஒருவரை நாங்கள் கொலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருந்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான்ல வந்து ஒரு கார் ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. அந்த கார்ல வந்து ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அந்த கார்ல பயணிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்புல்லாக்களினுடைய ரத்வான் படைப்பிரிவில் இருக்கிற ஒரு பெட்டாலியனினுடைய முக்கியமான கமாண்டர் அந்த இடத்துல படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு உறுதிதம் செய்யப்பட்டு தெளிவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவரோட பேர் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அகமட் அத்னான் பஜீஜி அப்படிங்கிறவர் தான் கொல்லப்பட்டிருக்கார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முக்கியமான தலைவர்களை தொடர்ச்சியாக கொலை செஞ்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் இதுவும் முக்கியமான ஒரு விடயங்கள் ஒன்றாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காசாவினுடைய ஜபாலியா பிரதேசங்களில் இன்னைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடுமையான தாக்குதல்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க. ஜபாலியா மட்டுமில்லை, முழு காசாவிலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக பல தாக்குதல்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஜபாலியாவில் நடந்த தாக்குதல் ஒன்றில் ஹமாஸினுடைய ஊடக பேச்சாளர்கள் இவர்தான் அப்படின்னு இல்லை, ஒருவர் கொல்லப்பட்டிருக்கார். அதாவது அவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னா அப்துல் லத்தீப் அல் கனாஓ அப்படிங்கிறவர் வந்து இஸ்ரேலினுடைய தாக்குதலில் இவர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத ஹமாஸ் உத்தியோகபூர்வமாக இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஆக முக்கியமான தலைவர்களை டார்கெட் பண்ணி அடிக்காங்க இப்போ இஸ்ரேல் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக வழங்குது. அது இன்னைக்கு மட்டுமில்லை, இந்த யுத்தம் ஆரம்பிச்சதிலிருந்து மட்டுமில்லை, இஸ்ரேலினுடைய வரலாறு எப்போ ஆரம்பிச்சிருந்துச்சோ அப்பையில இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக யாரெல்லாம் பேசிக்கொண்டிருக்காங்களோ, நியாயத்துக்காக யாரெல்லாம் பேசிக்கொண்டிருக்காங்களோ, சொந்த நிலப்பரப்புக்காக யாரெல்லாம் பேசி அவர்களுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அவ்வளவு பேரையுமே வந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் படுகொலை செய்து கொண்டே வருகின்றது. ஒரு நல்ல தலைவன் பிறந்து விடக்கூடாது, ஒரு நல்ல தலைவன் ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு எதிராக பேசிவிடக் கூடாது அப்படிங்கிறதுல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடும் கண்ணும் கருத்துமா இருந்து கொண்டிருக்கு. தலைவரை அழிச்சா தளபதிகள் எல்லாரும் அவுட் தானே அப்படிங்கிறது தான் இஸ்ரேலினுடைய முக்கியமான கோட்பாடாக இந்த யுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கு. நிறைய தலைவர்களை இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த யுத்தத்தில் படுகொலை செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகே, இன்னொரு சைட்ல பார்த்தோம் அப்படின்னா இன்றைய நாள் வந்து குட்ஸ் தினம் அப்படிங்கக்குள்ள வந்து ஜெருசலத்தினுடைய சர்வதேச ஜெருசல தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த ஜெருசலத்தை பொறுத்த வரைக்கும் 3 மதத்தினர்களுக்கு வந்து முக்கியமான ஒரு பிரதேசம். அதாவது ஜூஸாக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், அதே போன்று கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம். 3 பேருக்குமே வந்து மிக முக்கியமான ஒரு நகரம், இந்த உலகத்தினுடைய மிக பழமை வாய்ந்த ஒரு நகரம். அந்த நகரத்தை வந்து சர்வதேச தினமாக இன்றைய நாளில் உலகம் முழுவதிலையுமே கொண்டாடுவாங்க. அந்த அடிப்படையில் ஈரான் இந்த ஜெருசல தினத்தை வேற லெவல்ல இன்றைக்கு கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 3000 சின்ன சின்ன கப்பல்களோட ஹொர்மோஸ் பிரதேசத்தில் இந்த பாரிய கொண்டாட்டத்தை ஈரானினுடைய நேவி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுவதிலேயுமே வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிற விடயங்கள் ஒன்றாக இருக்கு. நேரத்தோடைய வந்து ஈரான் வந்து ஹொர்மோஸ் ஜலசந்தியை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி பலவாறான முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. ஹொர்மோஸ் ஜலசந்தியில் நாங்கள் ஸ்திரமாக இருக்கோம், எங்களுடைய இராணுவம் முழு பலத்தோட ஹொர்மோஸ் ஜலசந்தியில் இருக்கி அப்படிங்கிறத ஈரான் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வராங்க. அதைத்தான் நாமளும் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வரோம். இன்னைக்கு அதை
மீண்டும் நிரூபிக்கிற விதமாக ஹொர்மோஸ் ஜலசந்தியிலேயே 3000 சின்ன சின்ன கப்பல்களோட இந்த பெரிய அளவிலான கொண்டாட்டத்தை ஈரான் கொண்டாடி இருக்காங்க. அப்படிங்கிறது ஹொர்மோஸ் ஜலசந்திக்கும் இனி வரும் காலங்களையும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற முக்கியமான விடயம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரேல்ல இப்ப பெரிய அளவுல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதுலயுமே குறிப்பாக டெல் அவிவ்ல இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகிறது. இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான கருப்பொருள் பல ஊடகங்கள் இன்னைக்கு சொல்லிக் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய காசா மீதான ராணுவ நடவடிக்கையை முற்றுப்பெற வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இல்ல, இதுக்கும் இந்த போராட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த போராட்டம் இன்னைக்கு நடக்கிறதுக்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஷின்பத்தினுடைய தலைவரை இந்த அரசாங்கம் இப்ப இருக்கிற பெஞ்சமின் நெத்தன்யாஹுவினுடைய அரசாங்கம் பதவி விலக்கி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலினுடைய சட்ட ஆலோசகரையும் பதவி விலக்கி இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரையுமே நீங்க எப்படி பதவி விலக்கலாம் அப்படின்னு கேட்டு இஸ்ரேல்ல நடக்கிற ஒரு போராட்டமாகத்தான் இது இருக்கே தவிர காசா மக்களுக்காக இறங்கி இஸ்ரேலிய மக்கள் போராடுறாங்களா அப்படின்னு கேட்டோம்டா கன்ஃபார்மா இல்லை என்ற நிறைய ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க. அதுக்கு தான் நான் இதை சொல்றேன். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹிஸ்புல்லாக்கள் இப்ப எல்லாத்தையுமே இப்ப ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. அதே போன்ற ஈராக்கிய படைக்குழுக்கள் ஆரம்ப காலகட்டங்களில் ஹமாஸுக்கு இருந்த வலக்கரம் இடக்கரம் எல்லாமே அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இப்ப யாருமே ஹமாஸுக்கு ஆதரவாக இப்ப இருக்கிற காலகட்டங்களில் யுத்தம் செய்யல. இப்ப இருக்கிற காலகட்டங்களில் யுத்தம் செய்யற ஒரே ஒரு டீம் ஹவுத்திகள். ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு டீம், வெளிப்படையாக உதவி செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு டீம் ஹவுத்திகள். அவங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே இஸ்ரேலை குறிவைச்சு பல பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இப்ப ஜெருசலம் நகரத்தை குறிவச்சு டெல் அவிவ் நகரத்தை குறிவச்சு 2 பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த பாலிஸ்டிக் மிசைல் ஒரு பாலிஸ்டிக் மிசைல் அயன் டோம் இடைமறிச்சிருக்கி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த புகைப்படங்களை நீங்க பார்க்கலாம். ஹவுத்திகளால அனுப்பப்பட்ட பாலிஸ்டிக் மிசைல். இந்த பாலிஸ்டிக் மிசைல் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் மேற்கு கரை பிரதேசங்களில் இந்த தாக்குதலை அயன் டோம் முறியடிக்கப்படும் பொழுது அது கீழே விழுந்த புகைப்படங்கள் தான் இந்த புகைப்படங்கள். 2வது மிசைல் ஜெருசலம் நகரத்தில் நேரடியாக போய் தாக்கியிருக்கு. அவங்களுடைய டார்கெட் கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கு. இருந்த போதிலையும் அமெரிக்கா மீண்டும் ஹவுத்திகளினுடைய முக்கியமான இடங்களை குறிவச்சு பல தாக்குதல்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹவுத்திகள் உங்களுக்கு அடிக்கானுகள். உங்களுக்கு அடிச்சா நீங்க ஹவுத்திகளுக்கு மாறி ரிப்ளை பண்ணணும், நீங்க ஹவுத்திகளுக்கு மாறி அடிக்கணும். எந்த ஒரு நடவடிக்கையை நீங்க எடுக்கணும், அமெரிக்கா கிட்ட இந்த ஆர்டர் வந்துட்டு. காரணம் இருக்கேன் என்ற செல்ல பிள்ளையில இஸ்ரேல நானெல்லாம் பாலூட்டி வளர்த்தேன், பாம்பை பாலூட்டி வளர்க்கிறேன்னு சொல்லியிருக்காங்க தெரியும் தானே. அப்படி மத்திய கிழக்குல இருக்கிற ஒரு பாம்பு தான் இஸ்ரேல். அடிப்படையில் இப்ப செங்கடல இருக்கிற USS ஹரியஸ் ட்ரமன் அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து விமானங்கள் நேரடியாக போய் சனா கவர்னரேட், அது மட்டும் இல்லாம சாதா மாகாணம் மேல பாரிய அளவுல தாக்குதலை அமெரிக்கா செஞ்சிருக்காங்க. இதுல பொதுமக்கள் பலரும் கொல்லப்பட்டிருக்காங்க. காசாவினுடைய போராளிகள் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் செய்யல. தரைவழி தாக்குதலை முழுமையாக அவங்க ஈடுபடுத்தல. நேரடியாக ஹமாஸை போய் தரைவழி தாக்குதல்ல நீங்க போய் அடிங்கோ அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கிட்ட இருந்து ஒபிஷியலாக உத்தியோகபூர்வமான எந்த ஒரு உத்தரவுகளும் இஸ்ரேலினுடைய IDF-க்கு, அதாவது இஸ்ரேலினுடைய ராணுவத்துக்கு வரல. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த 1.5 ஆண்டு காலமாக அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு தரைவழியாக போனவங்க நிறைய பேர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்களினுடைய பெரும்பாலானவங்க பிணப்பெட்டிகள் மூலமாக மட்டுமே அவர்களுடைய வீடுகளுக்கு சேர்ந்தாங்க. படுதோல்வி அடைந்து விட்டது இஸ்ரேல் தரைவழி தாக்குதல் மூலமாக அப்படிங்கிறது மட்டும் உறுதியான விஷயம். தரைவழி தாக்குதல்ல ஹமாஸ் காசாவுக்குள்ள இஸ்ரேலால எதிர்கொள்ளவே முடியல அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற உண்மையான விடயம். இதன் காரணமாகத்தான் எந்த ஒரு தரைவழி படைகளையும், தரைவழி இராணுவங்களையும், தரைவழி வாகனங்களையும், எந்த ஒரு தரைவழி தாக்குதலையும் காசாவுக்குள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் செய்யல. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட், மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட், இஸ்ரேலினுடைய ஸ்ட்ரென்த். விமானங்கள் மூலமாக தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க. வான்வழி தாக்குதல், பொதுமக்கள் இருக்கிற இடங்களை குறிவச்சு நேரடியாக தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க. இது ஹமாஸ் இடம், இது ஹமாஸ் பங்கர், இது ஹமாஸ் ராக்கெட் லான்ச்சிங் இடம் அப்படின்னு சொல்லியே பொதுமக்கள் மேலே நேரடியான தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் செஞ்சிருக்காங்க. 50,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 1,13,000 மக்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. காசாவில் 15,900 குழந்தைகள் காசாவில் கொல்லப்பட்டிருக்காங்க. 15,000க்கு மேற்பட்ட
மேற்பட்ட பெண்கள் காசாவில் கொல்லப்பட்டிருக்காங்க. இவ்வாறான பாரிய இன அழிப்பு காசாவினுடைய பிரதேசங்களை இடம்பெற்று கொண்டு வருது. இவை எல்லாமே நிறுத்தப்பட வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். பாலஸ்தீனிய மக்களும் மனித உரிமைகளுடன் வாழ வேண்டும். அதற்காக நாம் இந்த ரமலான் மாதத்தில் பிரார்த்திப்போம் அப்படிங்கிறதையும் உங்கள் மத்தியில் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு இன்றைய நாளினுடைய இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட தகவல்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.